ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி மலைக்கோட்டையில் வந்து இன்றைக்கி தெப்பத் திருவிழா. அதனால் நம்ம இன்றைக்கி தெப்பத் திருவிழாவுக்கு தான் போக போகிறோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கிறோம். பெரியசாமி டவர் பக்கத்தில் வந்தாச்சு. நார்மல் டேஸ்னால் நம்ம நேராக தெப்பக்குளத்து பக்கத்துலேயே போய் பைக் பார்க் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு திருவிழா அப்படிங்கவும் உள்ளே வந்து எந்த பைக்கையுமே அலோவ் பண்ணலை. அதனால் நம்ம ஷார்ட்கட்டில் போயிட்டு நேராக அங்கே சர்ச்சில் வந்து அப்படி உள்ளே போக வேண்டியதான். அந்த வழியில் தான் போகணும். பைக்கை வந்து நம்ம போய் அவுட்லேயே பார்க் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். தெப்பத் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் எப்படியும் 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுது. எப்படியும் ஒரு 5 மணி 6 மணி ஆகிடும் ஆரம்பிக்கிறதுக்கு. நம்ம அந்த வழியாக போனோம். அந்த வழியிலே பார்த்திங்கன்னா போலீஸ் ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தாங்க. உள்ளே அலோவ் பண்ணலை. அதனால் திரும்ப பைக் எங்கேனே கொண்டாந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வழியாக நடந்து போயிட்டு இருக்கிறோம், சர்ச் வழியாக. நம்ம திருச்சியோட அடையாளத்தில் பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சு ஒன்று தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு திருச்சியிலே ஃபேமஸான சர்ச்சு. திருச்சியில் இருக்கிற எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சுக்கு ஒரு டைமாவது போயிருந்துருப்பாங்க. அப்படியே நம்ம நேராக பஜாருக்கு வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா பஜார் ரோடு. ரைட் சைடு பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் பைக் பார்க்கிங்கில் எதுவுமே இல்லை. எல்லாம் போலீஸ் வந்து கிளியர் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு கடைகள் நெட்டுக்கும் போட்டிருந்தாங்க. அந்த வாட்ச் கடை இந்த மாதிரி தான் நெட்டுக்கும் போட்டிருப்பாங்க. அதையும் ஃபுல்லாக எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. போலீஸ் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா சைடுமே இருக்கிறாங்க பாதுகாப்புக்காக. தெப்பக்குளம் கடைவீதி பஜாரில் உள்ள என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சின்னதாக கோவில் மாதிரி வச்சுருக்கிறாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே நார்மல் டேஸில் கடைகள் தான் இருந்துச்சு. எல்லாம் ட்ரெஸ்ஸு கடை தான் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இப்போ இந்த தெப்பத் திருவிழா இந்த ஒரு நாளைக்கு தான் பார்த்திங்கன்னா எல்லா கடைகளையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இப்படி பார்க்கவும் நார்மல் டேஸில் ஃபுல்லாக கடைகளாக அந்த சைடு இருந்துட்டு இப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு மட்டும் கடை இல்லை அப்படிங்கவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தெப்பக்குளத்தோட தேர் பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே நிறுத்தி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். லைட் செட்டப்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்கிறாங்க. நல்லா பெரிய தேர் தாங்க வச்சுருக்கிறாங்க. உள்ளே குளமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறாங்க நல்லா. மற்ற நாளில் கொஞ்சம் டஸ்ட்டு குப்பை அது நிறையா கிடந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு தெப்பக்குளத்தை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு லைட் செட்டப்லாம் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். நடுவில் சென்ட்ராக ஒரு கோவில் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் தேர் ஸ்டார்ட் ஆகலை. இன்னும் உங்கள் மலைக்கோட்டையிலேருந்து இங்கே கொண்டு வருவாங்க சாமி. அது கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த தேர் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே அந்த குளத்தை சுற்றி வருவாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நம்ம நேராக போயிட்டு மேலே மலைக்கோட்டையில் போயிட்டு சாமியை கும்பிட்டு மேலே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதை பார்க்கலாம். மலைக்கோட்டையோடு சேர்த்து அப்படியே இந்த தெப்பக்குளத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவும் ஈவினிங் டைமிங்கில் இந்த நேரத்தில் வந்து இங்கே நின்று பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அந்த சைடில் இருக்கிற அந்த கடைகளோட லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தெப்பக்குளத்தோட தண்ணியில் பட்டு அப்படியே எதிரொலிக்குது பாருங்கள். அதோட பிம்பம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இந்த தெப்பக்குளத்தில் தண்ணி குறைஞ்சி நான் பார்த்ததே இல்லைங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி இருக்குது. எப்போவுமே இது குறையவே இல்லை. எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, நம்ம தெப்பக்குளத்தில் இருக்கிற தண்ணி அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் கூட குறைஞ்சி நான் பார்த்ததே இல்லை. மலைக்கோட்டையை பாருங்கள். இப்போ நேராக நம்ம அங்கே தான் மேலே போக போகிறோம். ஏன்னா இந்த தெப்பத் திருவிழா வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்படியா இருந்தாலும் நம்ம அது வரையும் இங்கே சும்மாவே நின்றுக்க முடியாது. போர் அடிக்கும். எப்படியா இருந்தாலும் சரி, வந்ததுக்கு மேலே போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மலைக்கோட்டைக்கு எப்போவுமே பகலில் போகிறதோட பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் போகிறது தாங்க சூப்பராக இருக்கும். பஜார் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி க்ரௌடு அந்தளவுக்கு இல்லைங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பஜாரு. இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருந்து நான் பார்த்ததில்ல. அதுவும் இந்த சைடில் கடை இல்லாதது எனக்கு ஏதோ வேறு எங்கேயோ இருக்க மாதிரி இருக்குது. நம்ம திருச்சியில் இருக்கிற மாதிரியே தெரியலை. அது நம்ம திருச்சி பஜாரா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம திருச்சி பஜார் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருந்து நம்ம பார்த்ததே இல்லை. எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். அங்கே தெரியுது பாருங்கள் சாரதாஸ். இந்த கடைகள்லாம் எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள். நார்மலாக அதில் நடந்து போகும்போதே பார்த்திங்கன்னா தெப்பக்குளத்தை ஃபுல்லாக சுற்றி அப்படியே கவர் பண்ணி பார்க்க முடியுது பாருங்கள். அவ்வளோதாங்க. திருவிழா வந்து தெப்பத்தேர் திருவிழா வந்து ஆரம்பிக்க போகுது பாருங்கள். சாமி ஊர்வலம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நேராக கோவிலுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் தெப்பத் திருவிழா ஆரம்பிச்சிரும். சாமி கொண்டு போகிறாங்க பாருங்கள். 3 சாமி கொண்டு வராங்கங்க. வண்டியிலே தான் வச்சு தள்ளிட்டு வராங்க. இதே மாதிரி 2 சாமி இன்னும் பின்னாடி தள்ளிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. முன்னாடி ட்ரம்ஸ் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் க்ரௌடு வந்துருச்சு ஃபுல்லாக. அது செம்ம க்ரௌடாக இருக்குது. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக தெப்பத்தேர் திருவிழா அட்டன் பண்ணுறேன். நான் சும்மா யதார்த்தமாக வந்தேன் திருச்சிக்கு. சும்மா மலைக்கோட்டை போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தேன். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் தெப்பத்தேர் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. விசேஷமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நம்ம அட்டன் பண்ணுறோம். வேறு லெவலில் இருக்குங்க. இதுதான் பார்த்திங்கன்னா சாமி பெரிய சாமியாக இருக்குது. இதுதான் பாருங்கள், நல்லா அலங்காரம் பண்ணி சூப்பராக கொண்டு போகிறாங்க பாருங்கள். ஜோடிச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. நம்ம பஜாருக்குள்ளே திருவிழா நடந்து நான் அன்றைக்கி தாங்க பார்க்குறேன். மற்ற நாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் பஜாருக்கு வந்தாலே கடை வீதிக்கு ஏதாவது திங்ஸ் வாங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட் டைமாக பஜாருக்குள்ளே திருவிழா இப்போ தான் பார்க்குறேன். அதுவும் இந்த லைனில் கொண்டு போகிறாங்க. அங்கே இன்னொரு சாமி பாருங்கள் வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சின்ன சாமி நல்லாயிருக்கு. அம்மா யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா?
மேலே பார்த்தீங்களா நிலா தெரியுது பாருங்கள். கரெக்டாக பஜாரில் இந்த 2 கடை வீதி சந்துக்கும் சென்டரில் போகும்போது மேலே நிலா சூப்பராக இருக்குங்க வியூவு. அடுத்தது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தாயுமானவர் சுவாமி திருக்கோவில் இங்கே வந்தாச்சுங்க. மலைக்கோட்டை என்ட்ரன்ஸ் மேலே போகிறதுக்காக வந்தாச்சு. நம்ம எப்போ வந்தாலும் எந்த இடத்துல நின்று சாமியை கும்பிட்டு இங்கேருந்தே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போவோம். வாங்க அப்படியே நேராக இப்போ உள்ளே போகலாம். இதில் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா 2 சைடுமே கடைகள் இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன கடைகள். இந்த கடைகளில் வந்துட்டு சாமி பொம்மை வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன குட்டி குட்டி சிலைகள் மாதிரி வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு அப்படியே க்யூட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா செப்பல் வந்துட்டு இங்கேனே வச்சுட்டு போகிறதுக்காக போட்டிருக்காங்க, ஃப்ரீ தான். அதில் நம்ம உள்ளே போய் செப்பலில் வச்சுட்டு வந்தாச்சு. வச்சுட்டு அப்படியே நம்ம திரும்ப உள்ளே போகலாம். முன்னாடிலாம் செப்பலை வந்து வெளியவே எங்கனையே கீழே கழட்டி போட்டு போயிடுவாங்க எல்லாம் அப்படியே. அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் கோவிலுக்கு முன்னாடி. இப்போ பரவாயில்ல, ஓரளவு டோக்கன் போட்டு ஃப்ரீயாகவே கட்டணம் இல்லாத செப்பல் இதுன்னு வச்சுருக்குறாங்க, நல்லாயிருக்கு. அப்படின்னுமே பாருங்கங்களா நிறைய செப்பலுங்கனையே கழட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. பாருங்கள் அவ்வளோதான், கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழி. வாங்க திரும்ப நம்ம நேராக மேலே போகலாம். கோயிலுக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே அங்கே சாமி கும்பிட்டுருக்காங்க பாருங்கள். அந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் மேலே வரணும். நம்மளும் சாமியை கும்பிட்டு மேலே வந்தாச்சு. அங்கே கீழே வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே கீழே வீடியோ எடுக்கலை. இப்போ நேராக நம்ம மேலே போயிட்டுருக்குறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா மலைக்கோட்டை இது பார்க்குறதுக்கு தாங்க சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி தான் இருக்குது. அங்கே பாருங்கள் கொஞ்சம் தூரம் தான் படி ஏறணும். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக மூச்சு வாங்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ தெரியுது பாருங்கள், எப்படி வேறு லெவலில் இருக்கா. அதுவும் அந்த ரெட் கலர் ஃபோக்கஸ் லைட் போட்டு அந்த மலைக்கோட்டை மேலே வச்சுருக்குறாங்க. அது வியூ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க அந்த இடத்துல நின்று. நானும் எவ்வளோ நாளுங்க மலைக்கோட்டை மேலே போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த ரோடு எங்கிட்டிருந்து தான் போகுது, எந்த சைடு போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னு எனக்கே தெரியலைங்க. பார்த்திங்கன்னா இடையில ஒரு மலைக்கோட்டையில் மேலே ஒரு ரோடு போகும், அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அப்படியே இப்போ மேலே அடுத்த ஸ்டெப் மேலே போகிறோம். மௌனம் மண்டம் இதையும் பார்த்திங்கன்னா அடுத்தது இப்போ கிராஸ் பண்ணி மேலே வந்துட்டுருக்குறோம். இன்னும் பாருங்கள் இதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா படிக்கட்டு கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே கீழேருந்து வரும்போது கூட அந்தளவுக்கு இல்லை. இதுதான் பார்த்திங்கன்னா 100 கால் மண்டபங்க மலைக்கோட்டையில் மேலே இருக்குது. அது வந்து இப்போ க்ளோஸில் இருக்குது. ஆப்போசிட்லேயே பாருங்கள் இன்னொரு கோவில் ஒன்று இருக்குது, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில். அவ்வளோதான் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேலே போயிடலாம். அப்படி இன்னும் ஒரு 2 டேர்னிங் திரும்பினா நேராக மலைக்கோட்டை மேலே போயிடலாம். கீழேருந்து பார்க்குறத விட இங்கே மேலேருந்து பார்க்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு தெரியுது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக அப்படியே ரெட் கலரில் தெரியுது மலைக்கோட்டையை. ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்குறாங்க பாருங்கள், 2-3 லைட் வச்சுருக்குறாங்க அப்படியே ஃபுல்லாக. அந்த லைட்லேருந்து வர வெளிச்சம் தான் பார்த்திங்கன்னா மலைக்கோட்டையை அப்படியே இந்த சிவப்பு கலரில் அழகாக காமிக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டையோட ஃபஸ்ட்டு டேர்னிங், கொஞ்சம் பெரிய டேர்னிங்காக இருக்கும். இதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா கீழேருந்து இப்போ மேலே வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே டீட்டெயிலிங் போட்டிருக்கிறாங்க பாருங்கள், இந்த கோவிலோட வரலாறு போட்டிருக்கிறாங்க. அப்படியே புகைப்படத்துலேயே வச்சு அந்த ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வச்சு அதிலேருந்து அப்படியே இந்த கோவிலோட வரலாறு தெரிஞ்சுக்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கடை இருக்குது. அப்படியே நம்ம இப்போ இந்த வழியில் தான் மேலே போக போகிறோம். அகைன் பாருங்கள், இப்போ நம்ம அங்கே கீழே இருந்தோம், அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்தாச்சு. பாருங்கள் அடுத்த ட்ரைனிங் வந்தாச்சு. இந்த ட்ரைனிங்கில் இங்கே ஒரு கட் அவுட் வந்துச்சு. இதில் வந்துட்டு இதோட டீட்டெயிலிங் போட்டிருக்கிறாங்க வரலாறு. இந்த ட்ரைனிங் பாருங்கள், இந்த 2 ட்ரைனிங் தாங்க இந்த மலைக்கோட்டையில் மேலே ஏறும்போது பெரிய ட்ரைனிங்காக வரும். இங்கேயே சிலைகள் வச்சுருக்குறாங்க, சாமி சிலைகள் வச்சுருக்குறாங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த இடம் பார்க்குறதுக்கு. அடுத்தது இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்போ மேலே போயாச்சுன்னா அவ்வளோதாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு போகும். ஒன்று வந்து மலைக்கோட்டைக்கு ஸ்ட்ரைட்டாக போகும், இன்னொரு சைடு இங்கிட்ட ஒரு கோவிலுக்கு ஒன்று போகுது. நம்ம நேராக மலைக்கோட்டைக்கு மேலே போக போகிறோம். மலைக்கோட்டையில் மேலே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் மட்டும் பாருங்கள். மலைக்கோட்டை மேலே வந்துட்டு நிலா தெரியுது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இப்போ மேலே வந்தாச்சு. ரைட் சைடு பாருங்கள், இங்கே ஒரு 4-5 கடைகள் வச்சுருக்கிறாங்க. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இந்த விசேஷ நாளில் ஓவர் க்ரௌடாக இருக்கும். அதுக்காக அந்த நாள்களில் மட்டும் இந்த வழியாக தான் உள்ளே போகணும், அதுக்காக கேட்டு வச்சுருக்காங்க. என்கிட்ட மலைக்கோட்டை வந்தாலே பார்த்திங்கன்னா இங்கே மலை மேலே இருக்கிற ஒரே மரம்னா பார்த்திங்கன்னா இந்த அரச மரம் தாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு நேராக சாமியை கும்பிட்டு வந்துடுவோம். ஏன்னா டைம் ஆகிடுச்சுன்னா நடை சாத்திடுவாங்க, அதுக்கப்புறம் சாமி கும்பிட முடியாது. மேலே வந்து வேஸ்ட்டாக போயிடும் இவ்வளோ தூரம். தேங்காய் தொட்டி அங்கே இருக்குது, அங்கே ஓடி சண்டாளா நினச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன். அந்த அக்கா தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லி உடைச்சாங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பாப்பா தலையில் பட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபட்டுருச்சு. அது அவங்க வேணும்னு பண்ணல, சும்மா யதார்த்தமாக உடைச்சாங்க. பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தலையில் அடிச்சிருச்சு. நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கெலாம் நடை சாத்திடுவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெப்பத் திருவிழாவும் பார்த்தீங்கன்னா இப்போ மணியே 8 மணி ஆயிடுச்சு. ஆனால் இப்போவும் பாருங்கள் எல்லாம் எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள். எல்லாம் அந்த சைடில் இருக்கிற பாறையில் உட்காந்துருக்குறாங்க. நல்லா அங்கே வந்து சத்த நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் ஜாலியாக இருக்கும், கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸிங்காக இருக்கும், அவ்வளோதான். மலைக்கோட்டை மேலே வர்றவங்க முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அப்படி வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு போகிறதுக்கு தான் மேக்ஸிமம் வருவாங்க. சாமியை கும்பிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அமைதியாக இருக்கும். சுற்றி வளைச்சி சிட்டியை ஃபுல்லாக கவர் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். நைட் வியூவும் சூப்பராக இருக்கும் மலைக்கோட்டையில். அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு கப்புள்ஸ் உட்காந்துருக்குறாங்க பாருங்கள், சும்மா வியூ வேறு லெவலில் இருக்குல்ல.
நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மலைக்கோட்டைனாலே மேக்ஸிமம் கப்புள்ஸ் தான் நிறைய பேர் வருவாங்க. இங்கே பார்த்தீங்களா தமிழில் அர்ச்சனை செய்யப்படும். மற்ற கோயிலை கம்பேர் பண்ணும்போது இங்கே பரவாயில்லைங்க, தமிழ்லலாம் அர்ச்சனை செய்கிறாங்க. அது நோட்டீஸ்லேயே போட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ரோட்டில் வெளிச்சத்தை பாருங்கள். ஃபுல்லாக நைட் டைமும் ஃபுல்லாக எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரோடு தாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்க்கெட் வரையும் பாருங்கள். சுற்றியில் இருக்கிற கடை வீதியில் இருக்கிற வெளிச்சம் தான். அப்புறம் பைக்கு காரு இது போகிற வெளிச்சம் தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ வெளிச்சம் அடிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேமராவிலே கவர் பண்ண முடியல, அந்தளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது. வாங்க இப்போ அடுத்து தெப்பக்குளம் சைடு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா சர்ச்சு அங்கே இருக்குது பாருங்கள். கரெக்டாக மலைக்கோட்டையிலேருந்து பார்த்தா தெரியுங்க. மலைக்கோட்டையிலேருந்து பார்க்கும்போதே பாருங்கள் சர்ச்சு எந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்குது பாருங்கள். நல்லா உயரமாக தான் இருக்குது சர்ச்சும். இருக்கிறதுலேயே இந்த சரௌண்டிங்கில் இதுதான் பெரிய சர்ச்சு. அங்கே பாருங்கள் சென்னை சில்க்ஸும் போத்தீஸும் தெரியுது பாருங்கள். அங்கே அது போத்தீஸ் லைட் செட்டிங்கை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோ லைட் செட்டிங் வச்சுருக்குறாங்க. தெப்பக்குளத்தில் இன்னும் தேர் திருவிழா ஆரம்பிக்கலைன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ரொம்ப எம்டியாக தான் இருக்குது. வாங்க நம்ம அதுக்குள்ளே போய் கீழே போயிடலாம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே. அங்கே அப்படியே எந்த சைடு வர வேண்டியது, இந்த சைடு ஸ்ரீரங்கம் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஸ்ரீரங்கம் அங்கே தெரியுது பாருங்கள். இந்த இருட்டிலையும் அங்கே ஒரே ஒரு ஹைட்டாக தெரியுது பாருங்கள். ஸ்ரீரங்கத்தில் விளக்கு வச்சுருக்குறாங்களா இல்லை லைட் செட்டிங்கான்னு தெரில, ஆனால் பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள். ஸ்ரீரங்கத்தோட ஸ்ட்ரக்சர் அப்படியே தெரியுது பாருங்கள். அந்த கோபுரம், வெள்ளை கோபுரம் அப்படியே இங்கிட்டு பாருங்கள். ட்ரெயின் போயிட்டுருக்கு, சூப்பராக இருக்குங்க. நைட் டைம் வந்தால் தாங்க ஃபுல்லாகவே எல்லாமே தெரியுது நல்லா. ட்ரெயின் போகிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து ஃபுல்லாக நெட்டுக்கும் போயிட்டுருக்கு. இன்னும் உள்ள சாமி கும்பிட போகலை. நம்ம வந்தோடனே ஆர்வத்தில் சுற்றி வளைச்சி வேடிக்கை பார்க்கலான்னு ஓடியாச்சு. வாங்க போய் சாமியை கும்பிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்டாச்சு. அங்கே பாருங்கள் மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் தெரிகிறாரு பாருங்கள். அவ்வளோதாங்க சாமியை கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. அப்போ வெளியே வந்தோன்னா தான் இங்கே ஜில்லுன்னு காற்றடிக்குது. கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இன்னும் க்ரௌடு வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க சாமியை கும்பிட்றதுக்கு. இங்கிட்டு பாருங்கள் சைடில் கல்வெட்டு மாதிரி பதிச்சு வச்சுருக்குறாங்க பாருங்கள். எல்லாம் பசங்க யாரோ பேரெல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க இந்த சைடு ஃபுல்லாக. அங்கிட்டு எவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க பாருங்கள். நல்லா பசங்களாம் அப்படியே குரூப்பாக கேங்க எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. ஃபாரினர்ஸ்லாம் அங்கிட்ட உட்காந்துருக்குறாங்க பாருங்கள். ஆனால் இந்த வியூக்காக தான் எல்லாம் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரோட படிக்கட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க படிக்கட்டு. இங்கேருந்து மேலே ஏறி வர்றது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பாறையிலேயே செதுக்கி வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த படிக்கட்டு பார்க்க சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த அரச மரத்தில் இது கட்டி விட்டுருக்குறாங்க பாருங்கள். குழந்தை வர வேண்டி தொட்டில் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த அரச மரத்தில் இங்கே கட்டி விட்டுருக்குறாங்க பாருங்கள். நல்லா எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பச்சை பசேர்னு நல்லா காற்று சும்மா செம்மையாக அடிக்குதுங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்குது, மேலே வேறு லெவல் கூலிங்காக இருக்குது. அங்கேயும் பாருங்கள், அங்கேயும் தொட்டில் கட்டி விட்டுருக்குறாங்க பாருங்கள் அந்த மரத்துலேயும். மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரும் பார்த்திங்கன்னா நல்லா சக்தி வாய்ந்த சாமி தாங்க. அதனால தான் நம்ம வரும்போதே பார்த்திங்களா கோவிலில் அந்த தேங்காய் உடைக்கிறதெல்லாம் வேண்டுதலுக்காக ஒரு சாக்கு ஃபுல்லாக வந்து வச்சுக்கிட்டு தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாங்க. வேண்டுதல் நீங்கள் என்ன வேண்டுதல் வேண்டுனாலும் வேண்டுதல்லாம் கண்டிப்பாக நிறைவேறிடும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த கோவில் தான். இங்கே பாருங்கள் ஃபாரினர்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். மேக்ஸிமம் இங்கே ஃபாரினர்ஸ் அதிகமாக சாதாரணமாக வருவாங்க இந்த மலைக்கோட்டைக்கு. ஏன்னா திருச்சினாலே ஃபுல்லாக மலைக்கோட்டை தான். திருச்சியில் மெயினான ஏரியா, திருச்சிக்கு அடையாளம்னே சொல்லலாம். திருச்சியோட அடையாளமே பார்த்திங்கன்னா நம்ம மலைக்கோட்டை தான். அவ்வளோதான். அங்கே மேலேருந்து உச்சி பிள்ளையாரை பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தாச்சு. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலே வந்து பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே நேராக கீழே போக வேண்டியது தான். இந்த கோவிலில் சாமி சிலைகள் நிறையா வச்சுருக்குறாங்க. அங்கே பாருங்கள் அந்த சைடு ஃபுல்லாக அந்த செவுத்து ஓரத்தில் நெட்டுக்கும் பாருங்கள் ஃபுல்லாக சாமி சிலைகள் தாங்க. சின்ன சின்ன சாமியாக வச்சு ஒவ்வொரு பேராக எழுதி வச்சுருக்காங்க ஒவ்வொரு சாமிக்கும். இந்த சாமியோட பின்புறத்தில் பாருங்கள், நான் ஏதோ லைட் செட்டிங்னு நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வச்சுருக்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கிட்டும் பாருங்கள் இந்த கோவிலெலாம் சாத்திட்டாங்க. இல்லாட்டி உள்ளே வந்து போய் சாமி கும்பிட்டு வந்துருக்கலாம். இங்கேருந்து தெரியுது பாருங்கள். உள்ளுக்குள்ளே நிறையா மண்டபம் இருக்குங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சாமி வச்சுருக்குறாங்க. சரி வாங்க நேராக நம்மளும் அப்படியே கீழே போகலாம். டைம் ஆயிடுச்சு, தெப்பத்திருவிழா ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக அங்கே பஜாருக்கு கீழே வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக இப்போ நேராக அங்கே மலைக்கோட்டை தெப்பக்குளத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். ஃபுல்லாக அந்த தெப்பக்குளத்து ஓரத்துலேயே தான் எல்லோரும் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. தெப்பத்தேர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் லேட்டாகவே வந்துட்டோம். மேலே போயிட்டு வரவும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள் தெப்பத்தேர் வந்து ஸ்டார்டிங் ஆகிடுச்சு பாருங்கள். போயிட்டு இருக்குது பாருங்கள் அங்கே தெப்பக்குளத்தை சுற்றி எவ்வளோ பெரிய தேராக இருக்குது பாருங்கள். நான் கூட இது சின்னதாக இருக்குன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தெப்பத்தேராக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. லைட்டு வெளிச்சம், லைட் செட்டிங்லாம் பக்காவாக இருக்குது பார்க்குறதுக்கு. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். தண்ணிக்கு நடுவில் ஒரு கோவில் இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த தெப்பத்தேரில் இருக்கிற அந்த லைட் செட்டிங்கு, அந்த உள்ள கோவிலில் இருக்கிற அந்த லைட் செட்டிங்லாம் அப்படியே கீழே இருக்கிற தண்ணியில் பட்டு அப்படியே எதிரொலிக்கும் பாருங்கள். அப்படியே கலர் கலராக ஃபுல்லாக தண்ணியே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெளிச்சமாக இருக்குங்க. ஃபுல்லாக குளமே பாருங்கள், அந்த தெப்ப குளமே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது.
தெப்பத்தேர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குதுங்க, அந்த மூலையில் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் இருக்கிறோம். நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக வியூ தெரியலை. நம்ம வாங்க நேராக இப்போ அங்கே போகலாம். அங்கே போய் பக்கத்தில் போய் பார்த்தா தான் சூப்பராக இருக்குங்க. அதோட அந்த குளத்தை வளைச்சி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பி வேலி போட்டிருக்கிறதுனால ஃபுல்லாக தெரியலைங்க. இங்கே பாருங்கள் வேட்டையெல்லாம் வெடிச்சிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா பஜாருக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடாம போனால் அது தப்பாயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு நம்மளும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாச்சு. பாருங்கள் வேறு லெவலுக்கு ஐஸ்கிரீமு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஐஸ்கிரீம் இந்த லெவலில் இருக்கும், மற்ற சைடில் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. வந்ததுக்கு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வேட்டு வெடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அங்கே ஏதோ பில்டிங்கில் வச்சு மேலே வேட்டு வெடிச்சிட்டு இருக்கிறாங்க, கீழேருந்து வெடிக்கலை. ஏன்னா கீழேருந்து வெடிக்கிறதுக்கு செட் ஆகாது டவுனுக்குள்ளே. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ பில்டிங் ஏதோ கடை இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே வச்சு வெடிச்சிட்டு இருக்கிறாங்க. திருச்சி தெப்பத்தேர் நிஜமாலுமே சூப்பராக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி இந்தளவுக்கு நல்லா ஃபங்க்ஷன் இருக்கும்ன்ட்டு. நல்லா க்ரௌடும் பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு ஃபுல்லாக. அதுவும் இந்த மெயினாக எனக்கு இந்த தெப்பக்குளத்தை சுற்றி இருக்கிற கடைகள்லாம் எடுத்ததுக்கப்புறம் தெப்பக்குளமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா எந்த இடத்துலையுமே முன்னாடியெல்லாம் பார்க்க முடியாது தெப்பக்குளத்தை. ஏதாவது ஒரு சில இடங்களில் தான் தெப்பக்குளத்தையே பார்க்க முடியும் ஃபுல்லாக. ஏன்னா அவ்வளோ கடைகள் இருக்கும் சுற்றி வளைச்சி, பார்க்குறதுக்கு இடமே இருக்காது. ஆனால் இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் மோர்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. நிறைய இடத்துலங்க அன்னதானமும் கொடுத்துட்ருக்குறாங்க. சுண்டல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸு, பொங்கல் இந்த மாதிரி நிறையா கொடுத்துட்ருக்குறாங்க. அங்கனைக்கு ஒவ்வொரு கடைக்காரங்களும் சேர்ந்து கொடுத்துட்ருக்குறாங்க அன்னதானம். பரவாயில்ல, நல்லா இருக்குது. மலைக்கோட்டையோட அழகை பாருங்கள். இங்கேருந்து தெப்பக்குளத்தோடு சேர்த்து பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மலைக்கோட்டையே பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் செட்டிங்கில் அப்படியே நிறைஞ்சு வலியுது, அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பக்கத்துலேயே இந்த தெப்பக்குளமும் பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் தெப்பக்குளம். இங்கே பாருங்கள் தான் தெப்பத்தேர் பாருங்கள். ஃபுல்லாக கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே ஃபுல்லாக கட்டி வச்சுருக்குறாங்க. நல்லா பெரிய தேர் தாங்க, எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். அதுலேயே செம்ம ஹைட்லேயும் இருக்குது, நல்லா பெரிய தேர் தாங்க கட்டியிருக்கிறாங்க. அங்கேருந்து பார்த்தோம்ல, அந்த மூலையிலேருந்து அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ இங்கே வந்து பக்கத்தில் நின்று பார்க்கவும் பாருங்கள் எவ்வளோ பெரிய தேராக இருக்குது பாருங்கள். அதுலேயும் போலீஸ் நிறைய பேர்த்த பாருங்கள் எல்லாம் எந்திரிச்சு வெளியே போக சொல்கிறாங்க. சின்ன பசங்களாம் நிறைய பேர் உள்ளே ஏறி உட்காந்துருக்காங்க, எல்லாத்தையும் கிளம்ப சொல்கிறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க தேர் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. லைட் செட்டிங்கோட அந்த தண்ணியில் உள்ள பாருங்கள் ஒரு கப்பல் மாதிரி இருக்குது, ஒரு பெரிய கப்பல் மாதிரி இருக்குது தேரே பார்த்தீங்கன்னா. நான் போன டைமே மலைக்கோட்டை இதே மாதிரி வந்திருந்தேன், வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஆனால் அதுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கல. பார்த்தீங்கன்னா 85,000 வியூஸ்க்கு மேலே போயிருந்துச்சு. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை வீடியோ தான் அவ்வளோ வியூஸ் போயிருந்துச்சு. அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு நம்ம மலைக்கோட்டையோட வீடியோ. பரவாயில்ல, இந்தளவுக்கு சப்போர்ட் தந்ததுக்கு எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம திருச்சியில் இருக்கிற மக்கள் வந்துட்டு எவ்வளோ பேர் வெளியூர்லாம் இருக்கிறீங்க, நம்ம சொந்த ஊருக்கே வர முடியாமல் இருப்பாங்க. அவங்கள மாதிரியெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இந்த கோவிலில் இது தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஆலின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், சரியா என்னன்னு தெரியல. ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளும் தெப்பத்தேர் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படியே நம்மளும் நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா மன்னார்புரம் பாலம் வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நானும் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.